சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போடும்போது கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் கழுவி விட்டு போட்டுக்கோங்க. 3 தக்காளி போல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் கழுவி விட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கருகாப்பில் அதுவும் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகா வேணால் நீங்கள் மிளகா போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கூட அது கூட நல்லாயிருக்கும். நாங்கள் 2 மிளகா போட்டிருந்தோம். உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ நீங்கள் அவ்வளோ மிளகா போட்டுக்கலாம். புளிக்கரைசல் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அது கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்டோம். வெங்காயம் தக்காளி போடும்போது நாங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்போ போட்டுக்கலாம். எங்கள் மாமியார் வந்து புளிக்கரைசல் போடும்போது போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி தான் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக நல்லா தான் இருந்தது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூண்டு வேணும்னா நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். நாங்கள் பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு ஒரு 10 பல் போல் போட்டிருந்தோம். நீங்களும் 10 பல் போல் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா வணங்கட்டும், எண்ணெயிலே வணங்கட்டும். இதுக்கு இடையில நம்ம சுண்டைக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். சுண்டைக்காய் சீட்ஸோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்டமக் பெயின் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அது நாங்கள் அம்மியில் தான் இன்றைக்கி வந்து இடித்து விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டிருந்தோம். நான் அது எப்படி க்ளீன் பண்ணுறது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்னால் எடுக்க முடியல. அவங்கக்கிட்ட அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் சட்டுகம், அதாவது தோசை திருப்பி, அப்படி இல்லைன்னா பருப்பை மத்து அதில் கூட இடித்து விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணாமல் போட்டுறாதீங்க, உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வரும் கண்டிப்பாக. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எங்கள் மாமியாருக்கு காரமாக வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க திருப்பியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணல, பட் ஆட் பண்ணாமே நல்லா தான் இருந்தது. இதுக்கு இடையில வந்துட்டு மொச்சக்கொட்டை வந்து நைட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். அதனால எண்ணெயில் வந்து மொச்சக்கொட்டையை வெடிக்க விட்டு இதில் போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க, அது கண்டிப்பாக வெடிக்கும். வெடிச்ச வாட்டி இதில் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு புளிக்குழம்பு.